சின்ன மீயாவும் பேசும் மரமும். ஒரு சிறிய கிராமத்தில் மியா என்ற அழகான சிறுமி இருந்தாள். அவள் ஒவ்வொரு காலையும் வீட்டின் அருகிலுள்ள பசுமையான புல்வெளிக்குச் சென்று அங்கே நின்றிருந்த ஒரு பெரிய மரத்தின் கீழே அமர்ந்தாள். ஒருநாள் அவள் மரத்தின் கீழே புத்தகம் படித்துக் கொண்டிருக்கும்போது ஒரு சின்ன குரல் கேட்டது. ஹலோ, குட்டி! மீயா ஆச்சரியப்பட்டாள். சுற்றி பார்த்தாள். யாரும் இல்லை. அவள் பார்த்தாள். அந்த மரம்தான் பேசுகிறது. மரம் மெதுவாகச் சொன்னது, என்னுடைய நிழலில் நீ தினமும் அமர்கிறாய். எனக்கு அது மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. மீயா சிரித்தாள். நீங்கதான் எனக்கு பிடிச்ச இடம் என்றாள். அப்போதே ஒரு சின்ன நீலப்பறவை பறந்து வந்து துக்கமாகச் சிட்டுக்குருவாய் போல கத்தினது. ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று மீயா கேட்டாள். பறவை சொன்னது, காற்று என் கூடு பறந்துவிட்டது. என் முட்டைகள் போய்விட்டன. மீயாவுக்கு கவலை. ஆனால் மரம் சொன்னது, பரவாயில்லை, என் கிளைகள் பலம் வாய்ந்தவை, உனக்காக புதிய கூடு கட்டலாம். அவள் இலைகளைச் சேர்த்தாள். பக்கத்தில் இருந்த மாடு தன் வாயில் புல்லை கொண்டு வந்தது. அவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு புதிய கூடு கட்டினர். பறவை மகிழ்ச்சியாகச் சிட்டுக்குருவாய் கத்தி இனிய பாடல் பாடியது. மரம் மகிழ்ந்தது. மாடு மெதுவாக மூவென்று ஒலித்தது. மியா சிரித்தாள். அந்த நாள் முதல் அந்த சிறுமி, மரம், பறவை, மாடு அனைவரும் ஒவ்வொரு காலையும் சந்தித்து கதைகள் பேசினர், பாடல்கள் பாடினர், சூரிய ஒளியில் சிரித்தனர். அங்கிருந்து போகும் யாரும் அந்தச் சிரிப்பின் ஒலி கேட்டு மகிழ்ந்தார்கள். கதையின் போதனை: அன்பும் உதவியும் இருந்தால் உலகம் அழகாக மாறும்.